அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி கூட சமீபத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனுவை போட்டிருந்தாருல்ல, இரட்டை இலை வழக்கை சீக்கிரம் விசாரிக்க ஒரு காலக்கெடு ஒண்ணு நிர்ணயம் பண்ணுங்க, தேர்தல் ஆணையத்துக்கு விசாரணை இல்லாம அப்படியே கிடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த இரட்டை இலை எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு. வாங்கிட்டா என்ன நடக்கும்? நான் தான் பொதுச் செயலாளர், கட்சிக்கு நான் தான் தலைமை, அந்த நிலையில தான் இருக்கும். அதிமுக அந்த இரட்டை இலை சின்னத்தை வச்சு 2026 தேர்தலில் ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்குமா அந்த இரட்டை இலை சின்னம் கிடைச்சதுனால அப்படின்னா அது ஒரு சந்தேகம்தான். எடப்பாடி பழனிசாமி கையில் அந்த இரட்டை இலை சின்னம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டாலும் ஒண்ணுதான். இப்ப தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்ன வழக்கை விசாரிச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க முதல்ல கட்சியினுடைய பைலாவை பார்த்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தொலைஞ்சார். இப்ப கட்சியினுடைய பைலா எப்படி நீங்க பொதுச் செயலாளராக வந்தீங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர். அவங்க அந்த கட்சிக்கு ஆற்றிய அந்த பணி, மக்கள் மத்தியில அம்மாவுக்கு இருந்த அந்த செல்வாக்கு, இந்த அதிமுகங்கிற பேரியக்கத்தை இந்தியாவிலேயே ஒரு ஒரு மூன்றாவது பேரியக்கமா மாற்றி காட்டினாங்க இல்லையா? அந்த இயக்கத்திற்கு அம்மாவுக்கு செய்யக்கூடிய நம்ம ஒரு இது அப்படின்னா, நம்ம நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விட்டு கொடுத்துடணும். அந்த பதவிக்கு யாரும் போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த தீர்மானமே நிறைவேற்றுறாங்க. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரால் சேர்ந்துதான் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டாரு. செயற்குழு பொதுக்குழுவை கூட்டிட்டு இடைக்கால பொதுச் செயலாளர்னு தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாரு. அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தையும் கொண்டு கொடுத்தாரு. தேர்தல் ஆணையம் ஒரு இக்கு வச்சுதான் அங்கேயும் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதிமுகவினுடைய மூல வழக்கு நிலுவையில இருக்குது. அதிமுகவில் நீயா நானா போட்டி நிலவிட்டு இருக்கு. இந்த வழக்கினுடைய விசாரணையில இறுதி தீர்ப்புன்னு ஒண்ணு வரும்ல, அந்த தீர்ப்புக்கு இதெல்லாம் கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் அந்த எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வெப்சைட்ல ஏற்றி வச்சிருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ யாருமே எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் அங்கீகரிக்கல. இவர் எப்படின்னா, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி நம்மளை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிற நினைப்புலதான் நான் தான் கட்சியினுடைய தலைமை அப்படின்னு இருக்காரு. இப்ப தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த கட்சியினுடைய பைலாவை முதல்ல பார்ப்பாங்க. கட்சி பைலா பிரகாரம் இவர் பொதுச் செயலாளராக இருக்காரா அப்படின்னு சொல்லிதான் பார்ப்பாங்க. கட்சியில ஏதும் பிளவு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே தெரியும், கட்சியில இருபெரும் பிளவா இருக்கு. ஒரு கட்சியில நேர ஒரு கோடு போட்ட மாதிரி இங்கிட்டு இங்கிட்டுமா ஸ்பிளிட் ஆகி இருக்குது அதிமுக. ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே தேர்தல் ஆணையத்துல ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சி கொடி சின்னம் எதையுமே பயன்படுத்தக்கூடாது, அவருக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்துருக்குறாங்க. 2026 டிசம்பர் வரைக்குமே ஒருங்கிணைப்பாளரா நான் இருக்கிறேன், எனக்கு தான் சின்னம் வேணும் அப்படின்னு. இப்ப சின்னம் வேணும் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பேருமே நிக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் நிக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நிக்கிறாங்க. திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தான் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்தாரு. தேர்தல் ஆணையம் பொருட்படுத்தல. அதை சென்னை உயர்நீதிமன்றம் போனாரு. அதுக்கடுத்து விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அதிமுகவினுடைய சட்ட விதிகளை மாத்தி அந்த விதிகள்லாம் உருவாக்கி அவருக்கு சாதகமா ஒரு விதியை உருவாக்கிட்டாரு. அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறத ஒரு தொண்டன் ஒரு தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கலாம், ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒரு தொண்டனும் போட்டியிடலாம். அப்படிப்பட்ட விதியை எடப்பாடி பழனிசாமி மாத்திருக்காரு. அந்த விதியை மட்டும் யாரும் மாத்தக்கூடாது அப்படிங்கிறதுதான் அதிமுகவினுடைய சட்ட விதி. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்மள்ட்ட இருக்கிறாங்க, நம்ம நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லி அந்த விதியவே மாற்றி தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த விதியை மாத்திட்டார். அப்ப தேர்தல் ஆணையம் அதை பார்த்தாங்க அப்படின்னா,
சட்ட விதிகளுக்கு முரணாதான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த பொதுச் செயலாளருங்கிற அந்த பதவிக்கு வந்து தொண்டர்கள் வந்து போட்டியிட முடியாத அளவுக்கு இந்த விதியை வந்து இவர் உருவாக்கி இருக்காரு. இந்த கட்சியை வந்து ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்கிறார். யாருமே இந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு வர முடியாத அளவுக்கு இந்த சட்ட விதிகளை உருவாக்கி இருக்காரு. அதனாலதான் மிகப்பெரிய பிளவு இருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையம் கரெக்டா கண்டுபிடிப்பதற்கான நேரம் வந்துருச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இரட்டை இலை சின்னம் கிடைச்சாதான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர். இரட்டை இலை சின்னம் கிடைக்கல அப்படின்னா அவர் ஒரு சாதாரண ஒரு தொண்டன் தான். அந்த நிலைமையில தான் அவருடைய அரசியல் செயல்பாடு இருக்கும். கட்சி வந்து இரண்டா பிளவுபட்டிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சு போகும். அப்ப கட்சி ரெண்டா பிளவுபட்டிருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். 2026 டிசம்பர் வரைக்குமே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்களுடைய பதவிக்காலம் வந்து இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல அதிமுக ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் இருக்காரு. அவர் வந்து கட்சியினுடைய சின்னத்தை பயன்படுத்துறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி சின்னத்தை ஒதுக்குனாலும் ஒதுக்கலாம். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அங்கே தன்னந்தனியா நிற்பார். அவர் பின்னாடி இருக்கிற ஆளுக்க பூராம ஐயா ஓபிஎஸ் பக்கம் வந்துருவாங்க. யார் யாரெல்லாம் வசைபாடுனாங்களோ அவங்கெல்லாம் வந்து முதல் ஆளா ஐயா ஓபிஎஸ் பக்கம் வந்துருவாங்க. ஐயாவும் மறப்போம் மன்னிப்போம் வாங்க அம்மாவினுடைய ஆட்சியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பயணிக்க ஆரம்பிச்சுவார். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா, இடையிடையே நம்ம வந்து இடைக்கால தீர்ப்புகளை வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த தீர்ப்பின் அடிப்படையில தேர்தல் ஆணையம் நமக்கு வந்து சின்னத்தை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில அவர் இருந்தாலும் அந்த ஆசை எல்லாமே வந்து நிராசையா போயிடும். ஏன்னா ஒரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சுதான் பொதுச் செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விதிமுறையே கிடையாது. அதிமுகவுடைய சட்ட விதி இல்லை. ஒரு தொண்டன் தான் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி முறையா பொதுச் செயலாளராக வரல. அதிமுகவுடைய மூல வழக்கு நிலுவையில் இருக்கிற பட்சத்துல எந்த விதமான தீர்ப்பும் வராத பட்சத்துல அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க கூடாதுன்னு சொல்லிதான் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி வழக்கே வந்து போட்டிருக்காரு. அப்படி இருக்கையில எடப்பாடி பழனிசாமி எனக்கு வந்து இரட்டை இலை சின்னம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறது ஆகச்சிறந்த முட்டாள்தனம். நன்றி, வணக்கம்.